Praise the Lord, such a joy to see you all. இன்னைக்கு ஒரு பைபிள் வசனம் நம்ம மெடிடேட் பண்ணுவோமா? நாம் இருத்தரத்தாலும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல படிச்சோம்னா, For through Christ we both have access to the Father by one Spirit. எஸ் ஆக்சஸ் அப்படின்னா இப்போ ஜாபுக்கு போற ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ஜாபுக்கு போறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆக்சஸ்னு ஒரு கார்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆக்சஸ்னு அந்த கார்டில் தான் எல்லாமே ஆக்சுவலி ரெக்கார்ட் ஆகும். நம்ம எந்த டைம்க்கு உள்ள வரோம், எந்த டைம்க்கு வெளியில போறோம், அவங்களோட இம்பார்ட்டன்ஸான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதில் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ சப்போஸ் அந்த கார்டை அவங்க அப்படி தொலைச்சிட்டாங்க, இல்லை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு பை மிஸ்டேக் அப்படின்னா, சப்போஸ் இப்போ அந்த கார்டை இப்போ அவங்க திருப்பி வாங்குறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இதோட ப்ராசஸ் இருக்கும், ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்டான ப்ராசஸ் இருக்கும் அந்த ஒரு கார்டை அப்ளை பண்ணுறது. அப்படியே அப்ளை பண்ணி முடிச்சாலும் என்ன ஆகும்னா டெம்பரவரியான ஒரு கார்டு தான் இருக்கும். அது உள்ள இவங்க ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச எதுவுமே இருக்காது. ஒரு புதுசாக ஒரு டெம்பரவரியான ஒரு கார்டாக தான் இருக்குமே தவிர எதுவுமே அதில் பர்மனெண்ட்டாக இருக்காது. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பிதாக்கும் நமக்கும் உள்ள இருக்கிற ஒரு கனெக்ஷனாக நடுவில் இருந்து ஆக்சஸ் பண்ணுறது தான் நம்மளோட வாழ்க்கையில தேவனுக்காக நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், தேவனுக்காக நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கோம், நம்ம தினந்தோறும் ஜெபிக்கிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா, எத்தனை பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு தேவனோட வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கோம், நம்ம ஒபீடியன்ஸாக வாழ்ந்திருக்கோமா, நம்ம எப்படி நடந்திருக்கோம், நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா நடந்திருக்கோமா, எவ்வளோ பேருக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கோம், எவ்வளோ பேருக்கு ஷேரிங்கா நம்ம எல்லா காரியத்தையும் கொடுத்து உதவி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அநேக காரியங்கள் தேவனுக்குள்ள ரெக்கார்ட் ஆகி போயிருக்கும், நம்மளோட எல்லா காரியங்களும். ஸோ தேவன் நமக்காக என்ன செய்வார்னா, பிதா இடத்துல போய் நமக்காக வழக்காடுவார், நமக்காக தேவன் இடத்துல பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். ஸோ அநேக காரியத்துல நம்ம தேவனோட நெருக்கத்துல இருக்கணும். அநேக காரியத்துல தேவனோட நம்ம பேசுற கிருபையும் அவரோட தயவும் நம்மளே சூழ்ந்து கொள்ளும். நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசும்போது அவர் நம்மளை பத்தி சொல்லுவார், என் பிள்ளை இந்த மாதிரி செஞ்சிருக்கா, என் மகன் இப்படி செஞ்சிருக்கா, என் மகன் இப்படி செஞ்சிருக்கா. இந்த மாதிரி காரியங்களை பத்தி பிதாவின் இடத்துல சொல்லும் போது பிதா நமக்கான ஆசீர்வாதங்களையும் நமக்கான எல்லா தேவைகளையும் அவர் கொடுக்கும் போது தேவனுடைய ஆண்டவரிடத்துல இருந்து நமக்கு நம்மளோட கைகளுக்கு கொடுக்கப்படும். பார்க்கலாம், நம்ம ஆண்டவருடைய பர்மனெண்டான அந்த ஒரு ஆக்சஸ் கார்டை நிறைய இடத்துல நம்ம தொலைச்சிட்டு, அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவனை நம்ம நிறைய நேரத்தில் பிரிந்து நம்ம தள்ளி தூரமாக போகும்போது நமக்கு அந்த ஒரு டெம்பரவரி கார்டு மட்டும்தான் கிடைக்கும். பர்மனெண்டான அந்த ஒரு கனெக்ஷன் தேவனுக்கும் நமக்குள்ள இருக்காது. ஸோ நமக்கும் தேவனுக்குள்ள இருக்க அந்த ஒரு பர்மனெண்டான கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும், பைபிள் ரீட் பண்ணிட்டே இருக்க வேணும். அந்த டெம்பரவரியான ஒரு கனெக்ஷன் இருக்கும் போது நம்ம சில பேர் உலகத்தை நோக்கி ஓடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த சமாதானம் கிடைக்குமா, குடும்பத்தில் அந்த சமாதானம் கிடைக்குமா, இல்லை வேற இடத்துல கிடைக்குமா, இல்லை நம்மளோட ஆசைகளுக்காக நம்ம வேற காரியத்தில் நோக்கி ஓடுவாங்க. அந்த காரியத்தெல்லாம் விட்டு விலகி தேவனுக்கும் நமக்குள்ள இருக்கிற ஒரு பர்மனெண்டான ஒரு கனெக்ஷனை உண்டாக்கணும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில இந்த ஒரு ஆக்சஸ் அப்படின்றது பிதாக்கும் நமக்குள்ள இருக்கிற ஒரு கனெக்ஷனை பயங்கரமா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்காக உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். சில பேர் நினைக்கலாம், இந்த உலகத்துல இருக்கிற சில காரியங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இந்த உலகத்துல இருக்கிற சில விஷயங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும் நினைக்கலாம். இல்ல, நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களும் நமக்கு பெர்மனெண்டான சந்தோஷத்தை கொடுக்காது. நம்மளோட தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய சமாதானமும் அவர் நம்ம கூட பெர்மனெண்டா இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க நினைக்கலாம், நான் நிறைய தவறு செஞ்சிருக்கேன், நான் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன், என் குடும்பத்துக்கு எதிராக, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிராக, என்னோட நிறைய தெரிஞ்சவங்களுக்கு எதிராக நான் நிறைய காரியம் செஞ்சிருக்கேன், நான் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன், என்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்க. தேவன் உங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு ஆக்சஸா இல்லாம ஆண்டவர் ஒரு பர்மனெண்டான ஒரு தகப்பனாக அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்க பாவங்களை மன்னித்து உங்க வாழ்க்கையை மாற்றுவார், உங்களை சமாதானத்துக்கு ஏதுவாக உங்களை கொண்டு போவார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை வச்சே உங்க குடும்பத்தை ரட்சிப்பார், உங்களை வச்சே உங்களை அளவில்லாம எல்லாரோட கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலான ஒரு அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில செய்கிற தேவனா. வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதுமே மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் உங்களை விட்டு விளங்குவதில்லை, கைவிடுவதில்லைன்னு வசனம் இருக்கு. ஸோ தொடர்ந்து ஜெபிங்க, ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க. அவர் உங்களோட கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்துக்கு ஏதுவாக உங்களை திருப்புவார். May God bless you.